ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் 1. இயல் 1 முதலாவதாக இன்பத்தமிழ். தமிழுக்கும் அமுதென்று பெயர் என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் பற்றிய குறிப்பு: பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பொன், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவரை புரட்சி கவி என்று அழைக்கப்படுகின்றார். இவரை பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகின்றார். இன்பத்தமிழில் புத்தக வினாக்கள்: ஏற்றத்தாழ்வு டேஸ் அமைய வேண்டும். சமூகம்: நான் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும், அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று என்பதன் சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். விளைவுக்கு நேர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். தமிழ் கும்மி: கொட்டுங்கடி கும்மை கொட்டுங்கடி என்று வந்தாலே பெருஞ்சித்திரனார் இயற்றிய பாடல். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவரை பாவலரேறு என்னும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகின்றார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கூத்து, நூறாசிரியம், தென்முறை, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியுள்ளார். தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் வானம் சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எட்டு திசை. வளர்தமிழ்: உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் சில மட்டுமே உள்ளது. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளே. தமிழ் மொழி அத்தகைய சிறப்புமிக்க செம்மொழி ஆகும். தமிழ் மொழியை பற்றி பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார். அடுத்தது மூத்த மொழி என்று பாரதியார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினான் எங்கள் தாய் என்று கூறியவர் பாரதியார். கிடைத்த மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தமிழ் மொழியை எழுதும் முறை மிக எளிதுதான். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலச்சுழி எழுத்துக்களாகவே உள்ளது. தமிழ் எழுத்துக்கள் எப்பொழுதும் வலச்சுழி எழுத்துக்களாகவே உள்ளது. தமிழ் மொழியை பழமையான மொழி என்று கூற காரணம்: தமிழ் மொழியில் தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்து இருப்பது தமிழ் மொழி. 8 தொகை, 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் உள்ளது. சிலப்பதிகாரம், மணிமேகலை
முதலிய காப்பியங்களை கொண்டது. அடுத்தது பூவின் நிலைகள் மொத்தம் 7. மா என்றால் பொறிச்சொல். மாவுக்கு என்னென்ன பேர் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். மா மரம், விலங்கு, பெரிய, திருமால், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. புதுமையான மொழி தமிழ் மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலை சொற்கள் உருவாகின்றன. இணையம், முகநூல், புலனம். புலனம்னா வாட்ஸ்அப். குரல் தேடல், தேடுபொறி. தேடுபொறி என்பது தமிழ் என்பது கா ஒன்று. இதை எளிமையாக மெமரி பண்ணிக்கலாம். கடலை உருண்டை இங்கனும் சுவைத்து ருசித்து சாப்பிட்டால் எனக்கு அன்பு கூடும். தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம், இடம் கூட்டல் புறம். சீரிழமை, சீர் கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் மா என்றால் விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். கனவு பலித்தது. நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்து மயக்கம் உலகம் மாதலின் தொல்காப்பியம். கடல் நீர் முகுந்த கமஞ்சூல் எழினி கார் 40. நெடுவெல் நெஞ்சு நெடுவசி பரந்தபடி 10. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதற் பரதவர் நற்றிணை. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள்: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் சிவன். உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12. உயிரெழுத்துக்களை 2ஆக பிரிக்கலாம். குறில், நெடில் அப்படின்னு சொல்லி. குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் 7. குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கள் 2 மாத்திரை. குறில் எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, ஓ. நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. மாத்திரை என்பது கால அளவு. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணிமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலம் அளவு. மெய்யெழுத்துக்கள் 18. அவற்றுள் வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 வகையாக பிரிக்கலாம். வல்லினம் கசடத்தப்பற, மெல்லினம் ஞங்கன நமன, இடையினம் யரள வஜல. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர், மெய், உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அது அக் என்னும் ஆயுத எழுத்தாகும். ஆயுத எழுத்து அரை மாத்திரை ஆகும். ஆயுத எழுத்திற்கு மாற்று பெயர்கள் முப்புள்ளி, முப்பாற்புள்ளி,
தனிநிலை கலைச்சொற்கள்.